அம்மாவின் கடைசி நம்பிக்கை. ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தாள் லக்ஷ்மி. கணவர் இல்லாமல் ஒரே மகன் கார்த்திக்காக வாழ்ந்தாள். காலை வீடுகளில் பாத்திரம் கழுவுவாள், மதியம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போவாள். இரவு வீடு திரும்பும் போது கூட முகத்தில் சோர்வு இருக்கும். ஆனால் மகனை பார்த்ததும் சிரித்து விடுவாள். நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும்டா. நான் படிக்கல, ஆனா நீ படிக்கணும். அதுதான் அவ தினமும் சொல்றது. கார்த்திக்கும் அம்மா மீது அன்பு இருந்தது, ஆனால் வறுமை அவனை கோபக்காரனாக மாற்றியது. எப்ப பார்த்தாலும் கஷ்டம், இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு பல தடவை சண்டை போட்டான். அம்மா அமைதியா கேட்டுட்டு இருப்பா. ஒரு நாள் கார்த்திக்கு சென்னையில பெரிய கம்பெனில வேலை கிடைச்சது. அம்மா அந்த செய்தியை கேட்ட உடனே அழுதுட்டா. இப்போ என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆனா அவன் நரகத்துக்கு போனான். புதிய நண்பர்கள், புதிய வாழ்க்கை, புதிய உலகம். அதற்குள் அம்மா மெதுவா தனிமையாகிவிட்டார். முதல் சில மாதங்கள் தினமும் கால் செய்வான். பிறகு நான் பிஸிமா, லேட்டர் பேசுறேன் என்று குறைந்தது. அம்மா மட்டும் தினமும் போனை பார்த்துக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் இரவு அம்மா உடம்பு சரியில்லாம கீழே விழுந்துட்டா. அக்கம் பக்கத்தினர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. கார்த்திக்கு செய்தி சொன்னாங்க. அவன் அவசரமா வந்தான். ஹாஸ்பிட்டல் பெட்ல அம்மா அமைதியா கிடந்தா. அவள் அருகில் இருந்த நர்ஸ் ஒரு பழைய ஸ்டீல் பாக்ஸ அவன் கிட்ட கொடுத்தாங்க. இது உங்க அம்மா எப்பவும் பாதுகாப்பா வச்சிருந்தது. கார்த்தி திறந்து பார்த்தான். அதுக்குள்ள சிறு சிறு 10 ரூபாய் நோட்டுகள், 50 ரூபாய் சேமிப்புகள், பழைய காயின்ஸ், அதோட ஒரு கடிதம். அவன் நடுங்கும் கையால அதை திறந்தான். கார்த்தி, நீ பெரியவனாக வேண்டும் என்று நான் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைத்த பணம் இது. நான் இல்லாத பிறகு உனக்கு உதவும் என்று நினைத்தேன். எனக்கு பெரிய ஆசை எதுவும் இல்லடா. நீ சாப்பிட்டியான்னு கேட்க மட்டும் ஒரு நாள் நேரம் வேண்டும். அந்த வரியை படித்தவுடன் கார்த்தி மனம் உடைஞ்சு அழுதுட்டான். அவன் முதல் முறையா உணர்ந்தான், பணம் சம்பாதிக்கிறது வாழ்க்கை இல்ல, நம்ம உயிரா நேசிப்பவங்களுக்கு நேரம் கொடுக்கறது தான் வாழ்க்கைன்னு.